Hey guys, welcome back to my channel. I am Ashok Kumar. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலிட்டரி ரீப்பர். ஸோ ரொம்ப நாளாகவே நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. ஸோ இது எழுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரொமான்டிக் போயட், ரொமான்ஸ் கலந்து போயட்ரி எதிர்த்து வந்து இவர் வந்து ரொம்ப வல்லவர்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவரோட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இவர் சொல்கிறது என்னன்னாக்கா நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர், இயற்கையே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இதுதான் அவரோட மோட்டோ, இதுதான் அவரோட எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட சிறந்த வாசகம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து இந்த போயம் வந்து எப்போ எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது நம்ம இப்போ சாலிட்டரி ரீப்பர்ன்ற இந்த போயம் வந்து எதில் வருதுனாக்கா, இவர் வந்து காலேஜ் ஃபைனல் இயரில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஐரோப்பாவில் வந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ நடந்து போய் எல்லா இடத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இப்போ நம்ம விளாக்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இவர் போயிட்டு சும்மா சுற்றி பார்க்குறாரு. அப்போ அவர் போகும்போது அவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் வந்து இந்த பொயட்ரியில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொயட்ரி வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து ஒரு மலைகள், வயல்வெளி இதெல்லாம் கற்பனை பண்ணிங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போயிட்டு வந்து நடந்து போயிடுறாருன்னு கற்பனை பண்ணிங்க. ஸோ அப்படி அவர் போயிட்டுருக்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, வயல்வெளியில் ஒரு இளம் பெண் ஒருத்தி என்ன பண்ணுறான்னாக்கா பாடிக்கிட்டே அவள் வந்து அறுவடை செஞ்சிட்ருக்க அந்த டைமில் வந்து அவள் பாடவும் செய்கிறா. அந்த பாட்டு சத்தம் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த பள்ளத்தாக்கு, அதாவது மலைகள் எல்லாம் சேர்ந்தானகுது. ஸோ அந்த பள்ளத்தாக்கு மலைகள் மேலாம் அப்படியே நீங்கள் நின்று கத்துனீங்கன்னாக்கா எக்கோ அடிக்கணும்ல. ஸோ அந்த பாட்டு சத்தம் வந்து எல்லா பக்கமும் எக்கோ அடித்து அழகாக அந்த இடம் ஃபுல்லாக காற்று அடிக்குது. அந்த சூழ்நிலை வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அவருக்கு. ஸோ அந்த பாட்டில் அப்படியே மயங்கி அங்கேயே நின்றுட்டு அவர் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்ருக்க அந்த டைமில் வந்து அந்த பக்கமாக சில பேர் வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணு திடீர்னு பாடுறதை நிறுத்திட போகிறான்னு சொல்லிட்டு பயந்து போகிறவங்கள தடுத்து நிறுத்தி போகாதீங்க, அந்த பொண்ணு பாடிட்டு இருக்கா, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு எதுவும் புரியல. ஏன்னா லாங்குவேஜ் வந்து வேறு லாங்குவேஜ், அந்த பொண்ணு பாடுறதும் வேறு லாங்குவேஜ், ஏன்னா வேறு நாட்டில் இருக்கார் இவர். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொயட்ரியில் வந்து சொல்கிறாரு, இவர் இந்த போயமை எழுத பற்றி சொல்கிறாரு என்னன்னாக்கா, அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து நைட்டிங்கேலுக்கு வந்து ஒப்பீடாக சொல்கிறாரு. ஸோ நைட்டிங்கேல் கத்துற அந்த சத்தத்துக்கும், அதாவது அந்த நைட்டிங்கேல் வந்து இந்த அரேபியன் டெசர்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நிறைய பேர் பாலைவனத்தில் ரொம்ப களைப்பாக நடந்து போயிட்டு எங்கன்னா ஒரு மரம் இருந்தாக்கா அங்கே போய் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைமில் வந்து அந்த அந்த பறவை வந்து நைட்டிங்கேல் பறவை வந்து கத்துறது வந்து எவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு, அந்த மாதிரி. ஆனால் அதை விடவும் ரொம்பவும் இனிமையாக இந்த பொண்ணோட குரல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி குயிலுக்கும் வந்து இவர் வந்து இந்த பொண்ணோட வாய்ஸை கம்பேர் பண்ணுறாரு. ஸோ குயிலை விடவும் இந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு ஆனால் இவருக்கு வந்து இவ்வளோ வர்ணிக்கிறாரு, இவ்வளோ பேசுகிறாரு. பட் ஆனால் இவருக்கு வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த பாட்டோட மீனிங் என்னன்னு தெரியல. பட் ஆனால் இவருக்கு வந்து நிறைய எண்ணங்கள் தோணுது. இந்த பாட்டு வந்து இதை பற்றி இருக்கலாம், அதை பற்றி இருக்கலான்ட்டு. என்னென்னாக்கா, ஏதாவது பழைய விஷயங்கள், அதாவது ஓல்டு, அதுக்கப்புறம் வந்து அன்ஹாப்பி, அதாவது ஏதோ சோகத்தை கலந்து பாடுற மாதிரி இருக்குது அந்த பாட்டு. ஆனால் ரொம்ப இனிமையாக இருக்குது. பட் ஆனால் சோகத்தை உள்ளடக்கி இருக்குன்ற மாதிரி அவருக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் போர்கள்லாம் நடந்திருக்கலாம், ஏதாவது முன்னொரு காலத்தில் போர்கள் நடந்திருக்கலாம். ஸோ இந்த போரை பற்றி கூட இந்த பாட்டு இருக்கலாம். ஏன்னா போரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஏதாவது யாருன்னா இறந்து போயிருக்கலாம், அவங்கள நினச்சி இந்த பாட்டை பாடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பட் ஆனால் இந்த சாங் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆர்டினரி ஃபெமிலியர் சாங்காக இருக்கணும், எல்லாருக்குமே பீப்புள், அந்த லோக்கலில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா மற்ற பீப்புளெலாம் வந்து அந்த பாட்டை கேட்டு அந்தளவுக்கு ஒன்றும் இது பண்ணல. ஏன்னா ஆர்டினரியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுன்றதுனால எல்லாருமே சாதாரணமாகவே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த சாங் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்து இந்த சாங் வந்து இப்படி இருக்குது, அன்ஹாப்பியாக இருக்குது, பழைய பாடல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த பாடல் வந்து எது பற்றிருந்து இந்த எதை குறித்து இந்த பாட்டு வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயம் வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வர்த் வந்து இந்த போயத்தில் சொல்கிறாரு. என்னன்னாக்கா, நேச்சுரல் சாரோ, அதாவது இயற்கை பேரிடர்னால ஏதாவது ஏற்பட்ட துக்கமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைனா ஏதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு குறித்தோ, அல்லது கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதை பற்றியும் இந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இந்த 3 விஷயமே நான் சொன்ன எல்லாமே 3 விஷயமே வந்து, அதாவது எதிர்காலத்தை குறித்து பயந்து பாடுறதும், கடந்த காலத்தில் நடந்த ஒரு துக்க சம்பவத்தை நினச்சி பாடுறதும், இல்லை இயற்கை பேரிடர் ஏதாவது நடந்து அதை நினச்சி பாடுறதும் 3மே சோகமான விஷயந்தான். ஸோ இந்த பாடல் ஒட்டுமொத்தத்தில் வந்து இனிமையாக இருந்தால் கூட சோகமயமாக இருக்குது. ஸோ அந்த பாட்டு வந்து அவரோட மனசு அப்படியே பிடிச்சிருது. அவரால் வந்து அந்த பாட்டை விட்டுட்டு எங்கேயும் நகர முடியல.
அப்படியே அழகாக அங்கேயே நின்றுறாரு. அந்த பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணல. இவர் வந்து அழகாக அந்த பொண்ணு பாடுறதை கேட்டுன்னு, ஆனால் அந்த பொண்ணு அந்த அறுவடை செஞ்சு முடிக்கிறத நிறுத்தவே இல்லை. அந்த வயல் முழுக்க அவள் பாட்டுன்னு அறுவடை செஞ்சுனே பாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த பாட்டு வந்து மனசுலேயே தங்கிடுச்சு ஃபுல்லாக. அந்த பாட்டுக்கு மீனிங் தெரியலனா கூட அந்த பாட்டு வந்து என்னோடய மனசை வந்து ரொம்ப ஈர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை முடிக்கிறாரு. ஸோ பர்சனலாக இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக 10th 12th படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காலேஜ்லேயும் படிச்சுட்ருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த மலைகள், இந்த பள்ளத்தாக்கில் வந்து அந்த குரல் எதிரொலிக்கிறது அப்படிலாம் அதெல்லாம் சொல்லும் போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றி கேட்கும் போதே. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பர்சனலாக இந்த போயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து பேசுங்கன்னு சொன்னது, இதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மற்றபடி வேறு எதனா ஸ்டோரி இல்லை வேறு எதனா போயம் பற்றி பேசணுன்னாக்கா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹேவ் அ கிரேட் நைட் அஹெட் ஃபார் யூ. பை guys.